வணக்கம் நேர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சியினுடைய அன்னை அறிவோம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தினம் தினம் அன்னை மரியாளினுடைய புதுமைகள், அருட்பொழிவுகள் தொடர்பில் உங்களுக்கு ஏராளமான தகவல்களை அன்னை அறிவோம் நிகழ்ச்சி வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் இலங்கையில் அமையப்பட்டிருக்கின்ற, அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய புதுமை அன்னையினுடைய கதையைத்தான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஆம்நேர்களே, புதுமை அன்னையினுடைய கதை எவ்வாறாக அமையப்பெற்றிருக்கின்றது என்றால், அதுவும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய வெற்றி மாதா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக, அதுவும் 1614 ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் அமையப்பெற்றிருந்த வெற்றி மாதா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக பிரான்சிஸ்கோ டி அந்தோனியோ என்பவர் என்ன செய்கின்றார் என்றால், திருப்பிடத்தில் வைப்பதற்காக ஒரு அதாவது கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கியவாறான ஒரு திருச்சுரூபத்தை வடிவமைத்து வழங்குமாறு உள்ளூர் சிற்பியான அன்னக்குட்டி என்பவரிடம் ஒப்படைக்கின்றார். ஆகவே இந்த அன்னக்குட்டி என்பவர் என்ன செய்கின்றார் என்றால், அன்னை மரியாளினுடைய திருச்சுரூபத்தை மரத்தினூடாக வடிவமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு அவர் படித்து வருகின்றார். அப்படியாக அவர் அந்த திருச்சுரூபத்தை உருவாக்குகின்ற தருணத்திலேயே ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் இடம்பெறுகின்றன. அது மாத்திரமல்லாது ஏராளமானவர்கள் அன்னை மரியாளிடம் வந்து செபிக்கின்ற பொழுது நோய்களும் கூட குணமடைய ஆரம்பிக்கின்றது. ஆகவே இவர் என்ன செய்கின்றார் என்றால், அற்புதங்களும் அதிசயங்களினாலும் அந்த அவருடைய வீட்டில் அந்த சிற்பி செதுக்கி கொண்டிருந்த இடம் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக மாறுகின்றது. இப்படியாக இருந்த தருணத்தில் அன்னக்குட்டி என்ன செய்கின்றார் என்றால், உடனடியாக பங்கு தந்தையிடம், அதாவது பாதி வடித்த திருச்சுரூபத்தை திருத்தந்தையிடம் அந்த பங்கினுடைய குருவானவரிடமே கொண்டு சென்று ஒப்படைத்து விடுகின்றார். இப்படியாக இருக்கும் பொழுது அன்னை 2 முறை செம்மஞ்சள், அதாவது மங்கிய ஒரு மஞ்சள் நிறத்தில் 2 முறை காட்சியும் அளித்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கையில் போர்த்துகேய ஆளுநர் என்ன செய்கின்றார் என்றால், 1621 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி அன்னைக்கு வெற்றி கொடி ஏற்றி யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய, போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய பாதுகாவலியாக அன்னை மரியாளை ஒப்படைக்கின்றார். அதாவது அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். அதாவது அன்னை மரியாளை, புதுமை அன்னையை யாழ் ராஜ்யத்தினுடைய பாதுகாவலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்லாது அன்னைக்கு அதிசயங்களின் அன்னை, அற்புதங்களின் அன்னை, அதாவது புதுமை அன்னை என்ற ஒரு பெயரையும் சூட்டுகின்றார். இவ்வாறுதான் அன்னை மரியாள் புதுமை அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். இத்தகைய பின்னணியில் இப்பொழுது அன்னை மரியாளினுடைய, அதாவது அன்னக்குட்டி என்ற அந்த சிற்பி வடித்த மரத்தினால் செதுக்கப்பட்ட குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கியவாறான அவ்வளவு அற்புதங்களும் அருள் பொழிவும் செய்த அன்னையினுடைய திருச்சுரூபம் இப்பொழுது எங்கு இருக்கின்றது என்றால், கோவாவில் அமைந்திருக்கக்கூடிய பேதுருவானவர் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் கூட ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய பின்னணியில் அன்னைக்கு எப்பொழுது விழா எடுக்கின்றார்கள் என்று பார்த்தால், வைகாசி மாதம் 3ஆம் தேதிதான் அன்னைக்கு விழா எடுக்கின்றார்கள். இந்த அன்னை எந்த செய்தியை உலகிற்கு பறைசாற்றுகின்றார் என்றால், அற்புதங்கள் அதிசயங்கள் நூடாக மாத்திரமல்லாது செபத்தின் ஊடாகவும், செபத்தினுமான நம்பிக்கையின் ஊடாகவும் வாழ்வை வளமாகவும் ஒரு ஊட்டம் மிகுந்ததாகவும் ஆரோக்கியமான வாழ்வாக மாற்ற முடியும் என்ற ஒரு செய்தியை தான் யாழ் ராஜ்யத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புதுமை அன்னை பறைசாற்றுகின்றார். ஆம் நேர்களே, இவ்வாறாக மற்றொரு அன்னையினுடைய தகவல்களுடன் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.